நயன்தாரா, சமந்தா ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு படத்துக்கும் இப்போ இருக்கிற படத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அவங்க ஃபேஸில். ஸோ அவங்க ரெண்டு பேருமே பிளாஸ்டிக் சர்ஜரி மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி பார்க்கும்போது தான் ஸோ நிறையா பேர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நான் 5 பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அப்புறம் இது யார் யார் பண்ணியிருக்காங்க, ஸோ இதோட காஸ்ட்டு அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வர பிரச்சனைகள் பார்க்க போகிறோம். கடைசியாக எண்ட் என்னன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி. பிளாஸ்டிக் சர்ஜரினா என்னென்னா, பிளாஸ்டிக் சர்ஜரிலேயே 2 வகையாக இருக்குது. ஒன்று ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, இன்னொன்று வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி. ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரினா இப்போ நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு பார்ட் வந்து ஏதோ இப்போ தீக்காயம் ஆயிடுச்சுன்னா, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பாடி பார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி. இதுதான் பொதுவாக நம்ம நிறைய பேர் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்குன்னா நம்ம ஃபேஸு நம்மளோட அப்பியரன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கோசரம் இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி ஒர்க் ஆகுது. செகண்ட் வந்து யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், சமந்தா மேம், நயன்தாரா மேம்லாம் இந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க. எங்களோட ஃபஸ்ட்டு படத்துக்கும் இப்போ இருக்கிற படத்துக்கும் நல்லாவே இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் யார் பண்ணியிருக்காங்கன்னா, அம்மனா, ஸ்ரேயா, பிரியாமணிலாம் எங்களோட உதடு வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ருதிகாசன் மேமும் காஜல் அகர்வாலும் எங்களோட நோஸ் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிகாசன் மேம் வந்து எங்களோட லிப்பையும் சேர்த்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. த்ரிஷா மேம் வந்து எங்களோட நோஸை வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அனுஷ்கா மேம் வந்து எங்களோட ஃபேட்டை வந்து சர்ஜரி மூலிமா குறைச்சிருக்காங்க. அப்புறம் ஆக்டர்லேயும் நிறைய ஆக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஆக்ட்ரஸ்லாம் சொல்கிறேன். ஸோ துல்கர் சல்மான் சார், ராம் சரண் சார்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் ஆக்டர்ஸ்லேயும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் சரியாக தெரியல. ஸோ அதனால் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். நம்ம மற்றவங்கிட்ட பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ் தான் ஒரு பயங்கரமாக அட்ராக்ஷன் நம்ம நடிகர் நடிகைங்களுக்குலாம். ஸோ அதனால் காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து இப்போ பொதுவாக எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து நல்லதும் இருக்கிற மாதிரி கெட்டதும் இருக்குது. இது கெட்டது என்னென்னா, இதில் வந்து ஒரு உயிரே போயிருக்குது. அதாவது அர்ஜென்டினா நாட்டில் இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து தன்னோட ஃபேஸ் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதாவது அப்படின்னா 2011 ஸோ சர்ஜரி பண்ணதுலேருந்து எங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனை வந்திருக்கு உடம்புல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வந்து எங்களோட கல்லீரல் வந்து மொத்தமாக செயல் இழுந்துருச்சு. ஸோ அதை சர்ஜரி பண்ண டாக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க 4 வருஷத்துக்கு. இப்போ வந்து அந்த ரொம்ப 13 வருஷம் போய் இப்போ வந்து அவங்க வந்து உயிரோடு இல்லை அந்த ஆக்ட்ரஸ்ஸு. ஸோ இதில் வந்து கெட்டதும் இருக்குது. இப்போ அடுத்து இது பண்ணலாமா வேண்டாமா. ஸோ இப்போ வந்து ஸோ ஒரு நடிகர் நடிகைங்க இல்லைன்னா ஸோ சாதாரண மக்களே நமக்கு வந்து ஒரு அப்பீரியன்ஸு, ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ மூக்கு, ஸோ ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கும். ஸோ இது ரொம்ப நம்மளால் இதால் ரொம்ப மன உளைச்சல் இருந்தால், ஸோ உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா ஸோ இயற்கையாக நமக்கு எது கடவுள் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை வச்சு, ஸோ இதுக்கு எனக்கு சரியான பதில் தெரியல. ஸோ சர்ஜரி பண்ணதும் உங்களோட விருப்பம். முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் நல்லா பெரிய டாக்டர் நல்லா கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னா, நெட்டில் சர்ச் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங்கே ஒரு 80,000க்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அது டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி போகும்போது நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய விதமான சர்ஜரிஸ் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி, அதே காஸ்மெட்டிக்கு. இப்போ நம்ம பொதுவாக பார்க்குற நடிகர் நடிகைகள்லாம் அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி, அதாவது நம்மளோட ஃபேஸ் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கோசம் அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. என்னதான் நடிகர் நடிகைங்க வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் பண்ணால் கூட ஸோ எங்களோட திறமையினால் மட்டும்தான் ரொம்ப இங்கே சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. எங்களோட ஹார்ட் ஒர்க்கு. ஸோ இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் எங்களோட ஒரு சின்ன பார்ட் தான். எங்களோட திறமை, எங்களோட ஹார்ட் ஒர்க் தான் எங்களை ஒரு டாப்பில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு நடிகர் நடிகைங்க கைஸ். இதோட கன்க்ளூஷன் வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக்கில் பார்க்கலாம். பாய்.